ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை ஆரம்பித்து 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதத்தை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஜீவன் சுகம்பலன் தந்திருக்கிறார். எப்போ போதகர் அணுகினாலும் வாங்க வாங்க பிரதர் வாங்க வந்து தேவனுடைய செய்தியை கொடுங்கன்னு அனுமதிக்கிற அருமையான போதகருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் யூதா எழுதின மாதிரி தான் முதல்ல யோசித்தேன். பொதுவான ரட்சிப்பை குறித்து யூதா எழுதிட்டு அதுக்கப்புறம் மாறிடுவார் சப்ஜெக்ட். அதே போல் நானும் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு என்ன பண்ணாருன்னு சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இன்றைக்கி காலையில் ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட தியானத்துக்காக என்னுடைய பர்சனலாக நான் எப்பயுமே காலையில் வேதத்தை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. அந்த பழக்கத்தின்படி இன்றைக்கி நான் காலையில் ஒரு பகுதியை தியானம் பண்ணும்போது ஆவியானவருடைய இடைபடுதல் எனக்கு பர்சனலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் ஒரு குட்டி டாமி இருக்கான், அவனை கூட்டிகிட்டு பார்க் பக்கத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ண பிறகு ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஏவுதல். என்னை இன்றைக்கி காலையில் சந்தித்த ஆண்டவர், அந்த வசனத்தை கொண்டு என்னை உயிர்ப்பித்த ஆண்டவர், இந்த பகுதி எனக்கு பிரயோஜனமாக இருந்தபடினாலே இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் என்னுடைய சிந்தையை மாற்றினேன். அதனாலே 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 564வது பக்கம். இன்னைக்கு 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 31 வசனங்கள் இருக்குது. சரிங்களா? நாம் ஏற்கனவே யோசபாத்தை குறித்து பார்த்துருக்கிறோம். ஆனால் இது யோசபாத்தின் இன்னொரு பகுதி. நாம் போன முறை பார்த்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். நல்ல ஞாபகம் இருக்குது நமக்கு, எனக்கு ஞாபகம் இருக்குது யோசபாத்தை பற்றி பேசினது. ஆனால் இன்னைக்கு அதே யோசபாத்தை குறித்து 20வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் 564 அந்த பக்கத்தை எடுத்து வச்சுக்கிங்க. 2 நாளாகவும் 20வது அதிகாரம். இதில் இருக்கிற 31 வசனங்களை நான் பகுதி பகுதியாக பிரிச்சிருக்கிறேன். பேனா இருந்தால் கொஞ்சம் அப்படியே எடுத்து டேஷ் போட்டுக்குங்க. 1லேருந்து 4 வரைக்கும். எப்பயுமே ஒரு அதிகாரத்தை படிக்கும்போது எப்படி சாப்பிடும்போது முதல்ல சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் மோர், அது மாத்திரம் ஒழுங்காக பண்ணுறீங்க. அதிகாரத்தையும் அதேமாரி பத்தியாக பிரித்து தியானம் பண்ணோம்னா, பொறுமையாக பண்ணோம்னா நமக்கு நல்ல ஒரு தாட்ஸ், அருமையான சிந்தனைகள் கிடைக்கும். பொறுமையாக போகலாம். 1லேருந்து 4 வரைக்கும், 5லேருந்து 12 வரைக்கும். 1லேருந்து 4, 5லேருந்து 12, 13லேருந்து 19, 20லேருந்து 22, அதுக்கப்புறம் 23லேருந்து 31. திருப்பியும் சொல்கிறேன். 1லேருந்து 4, 5லேருந்து 12, 13லேருந்து 19, 20லேருந்து 22, 23லேருந்து 31. மொத்தம் 5 பிரிவாக பிரிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பிரிவாக பார்த்துட்டு நம்ம அதுலேருந்து கற்றுக்கிற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி அப்பியாசப்படுத்தணும். அப்படியே கைகளை எல்லாரும் வேதத்தில் வைங்க பார்க்கலாம். அந்த பகுதியில் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை கேட்கும்படி ஆண்டவரே என்னை ஆலயத்துக்கு கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த அதிகாரம் முழுவதும் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறது ஆண்டவரே, ஒரு வார்த்தையில் கூட பிழைப்பான் போட்டிருக்கீங்க ஆண்டவரே. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாங்கள் பிரித்து ஆண்டவரே இதில் இருக்கிற வேத உண்மைகளை, சத்தியங்களை நாங்கள் ஆண்டவரே விசேஷமாக நான் விளக்க உம்முடைய உதவியோடு செய்யும் பொழுது எங்கள் எல்லாரோடும் நீர் பேசி உம்முடைய மன்னாவினாலே எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே. நான் அல்ல, என்னுடைய திறமை தாளந்தல்ல ஆண்டவரே, சிலுவைக்கு பின்பாக மறைந்து உம்மை வெளிப்படுத்துகிற கிருபையை இந்த காலையிலே தாரும். ஆர்வமாய் தேடி வந்த பிள்ளைகளை நீர் திருப்தியோடு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முழுவதுமாக கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். போதகருக்காக, போதகர் மனைவிக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, இந்த சபைக்காக அர்ப்பணிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் இங்கே செய்கிற எல்லா ஊழியங்களுக்காக, விசேஷமாக நடைபெறுகிற VBS ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நாங்களும் ஆண்டவரை இதோடு இணைந்து ஜெபத்திலும் பொருளிலும் நாங்களும் கலந்து ஆண்டவரை பிள்ளைகளை உற்சாகப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபா சிஸ்டருக்காய் நன்றி. அவர்களை தொடர்ந்து எங்களுடைய சபையிலே குழுவினர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தேவைகளெல்லாம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு சந்தித்து ஆண்டவரே இந்த சபை கலங்கரை விளக்கமாய் அநேகருக்கு ஆண்டவரை வழிகாட்டுகிற, பக்கத்திலையும் இருக்கிற தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கலங்கரை விளக்கமாய் இருக்க ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். போதகரை ஆசீர்வதிக்கிறோம். மனைவியோட விசிட்ட ஆசீர்வதிக்கிறோம். கிளை சபையிலும் தேவ கரம் இருக்கட்டும். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் எத்தனை செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் வல்லமையாய் செய்ய நாங்கள் சபையாய் அவர்களை ஜெபத்திலே தாங்கி ஜெபிக்கிறோம். இந்த காலையிலே தேவ அபிஷேகம், தேவ வழிநடத்தல், தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர், தேவ வசனம் உடைய பிள்ளைகளுக்கு போதுமானதா இருக்க ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். யோசபாத்து கிட்ட காணப்படுற ஒரு ஐரணின்னு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ல தெரியல. அதாவது இவர் என்னன்னா நல்லா ஆரம்பிப்பார் மனுஷன். நீங்க நல்ல எல்லா அதிகாரத்தையும் யோசபாத்தை பத்தி படிச்சு பார்த்தீங்கன்னா he had a good beginning. நல்ல வாழ்க்கை ஆரம்பிப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயங்கரமான ஒரு மகா பெரிய பிரச்சனை. அவரால் அந்த பிரச்சனையை என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ணவே முடியாது, கையாளவே முடியாது. நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, தலைக்கு மேல போயிடுச்சு, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுங்க, போவாங்கங்க, அதெல்லாம் முடியாதுங்க, போவாங்கங்க, நீங்க வேணா சொல்லிடலாங்க. யோசபாத்துட்ட கேட்டா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, வாய்ப்பே இல்லைப்பா, என்னால் முடியலப்பா அப்படின்னு மோசமான ஒரு கிரைசிஸ் அவருடைய வாழ்க்கை வருது. ஆனால் அப்படி வரும் பொழுது அந்த போராட்டத்தை சரியா ஹேண்டில் பண்றாரு. ஆரம்பம் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 31 வசனங்கள் வரைக்கும் நம்ம தமிழில் சொன்னா செம பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. மனுஷன்யா ஃபாலோ பண்ண இவரை சொல்லுங்க பேசணும், பின்பற்றினா இவரை பின்பற்றணும். என்ன மாதிரியா அருமையா ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனா 32லேருந்து 37 வரைக்கும் அப்படியே உல்டா. எந்த அளவுக்கு ஹை எப்புல போனாரோ, மேல போனாரோ, அதே போல சறுக்கி கீழே உளுந்து அவ்வளவுதான், அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டார். இதுதான் என்னுடைய அறிமுகம். இது ஏன் எங்கள்கிட்ட சொல்றீங்க ஒருவேளை கேட்கலாம். வேதம் அடிக்கடி சொல்லுது, நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற மகா பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தீங்கன்னா, அதாவது அலட்சியமா இருந்தீங்கன்னா, கண்டுக்காம இருந்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றியோட வாழ்ந்து நன்றி சொல்லி தொடர்ந்து அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற மாதிரி வாழலனா தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. அதான் எப்படி தப்பிச்சுக்கோன்னு கேட்கிறார். You cannot escape from the punishment if you don't live according to the salvation experienced. ரட்சிப்பை நாம் அனுபவித்தோமே, அந்த ரட்சிப்புடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியானபடி இல்லைன்னா, இவனையும் ஆண்டவர் ரட்சித்தார். ரட்சிப்புனா காப்பாத்துறது, நம்மளை பாவங்கள்ல இருந்து காப்பாத்துன மாதிரி. எவ்வளவு ஆயிரக்கணக்கான எதிரிகள் வந்துட்டாங்க, சண்டை போட வந்துட்டாங்க போருக்கு. இவர்கிட்ட பலனும் கிடையாது, இவர்கிட்ட அந்த மாதிரி ஃபோர்ஸும் கிடையாது, ஆர்மி ஃபோர்ஸும் இல்லை, படை பலமும் இல்லை. ஆனால் ஆண்டவர், நம்ம அப்படிதானே இருந்தோம், பாவத்தில் அக்கிரமத்திலையும் பலன் இல்லாம செத்து போய் கிடந்தோம்ல, நம்மையும் ஆண்டவர் காப்பாத்தினார்ல, அதே போல காப்பாத்தினார். ஆனால் அதை கேட்ட போல நடந்துக்கல. அதனாலதான் எபேசியர்ல சொல்லுவார், 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுவார்? 3 அதிகாரத்துல அருமையா உபதேசங்களெல்லாம் சொல்லிட்டு நடைமுறை வாழ்க்கையில சொல்றதுக்கு முன்னாடி 4, 5, 6 இந்த 3 அதிகாரமும் நடைமுறை வாழ்க்கை. 4ஆம் அதிகாரம் எபேசியர் 4:1. என்ன புத்தின்னு பாசிங்க. போதும் 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 போதும். அருமையான ஒரு வசனம், மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். அதுக்கப்புறம் எழுதுவாரு, அது ஃபுல்லா ஐயா ஜெபம் பண்ண மாதிரி இயேசுவின் குணம், மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், ஒருமை, அப்பா வரிசையா எழுதுவார். நல்ல ஆவியின் கனிகள் குணங்கள் எழுதுவார். அது நமக்கு வேண்டாம். ஆனா எதற்கு அழைக்கப்பட்டோ ஆண்டவருடைய குணங்களை தொடர்ந்து நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு வெளிப்படுத்த அழைக்கப்பட்டோம். அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, சொல்ற புத்தி என்னன்னா, அதற்கு பிறகு நாங்க எப்படி நடந்துக்கணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய அற்புதம், அதிசயம், பெரிய நன்மை அனுபவிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி யோசபாத்து நடந்து முடிஞ்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
He had a good beginning but a bad end. கெட்டாஸ்ட்ரஃபின்னு சொல்லுவாங்க, ரொம்ப மோசமான எண்ட் அவனுக்கு. சரியா? ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால வேதம் அடிக்கடி சொல்லுவது போல, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு, யாரா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற நாங்களா இருந்தாலும் சரி, வளருகிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவ்வப்போது நம்மளை தற்பரிசோதனை பண்ணுறது நல்லது. அதனால் வேதம் ஒரு கண்ணாடி மாதிரி நம்முடைய வாழ்க்கையை விளக்கி காட்டும். ஸோ இன்றைக்கி காலையில் ஆவியான உதவியோட வேகமாக முதல் 4 வசனங்களை பார்க்கலாமா? வாசிக்க வேணாம். நடக்கிற காரியங்கள், இது நெரேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு நடந்த சம்பவத்தை விளக்கிட்டு போகிறது. இந்த சம்பவத்தோட முக்கியத்தை தான் பார்க்கணும் மொழியே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அர்த்தம்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. மோவா புத்திரர்னு போட்டிருக்கு, அம்மோன் புத்திரர்னா அப்படி இருந்தாங்க. சரியா? ஸோ அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷருடன் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யார் யார் வந்தா? மோவாப் வந்தாங்க, அம்மோன் வந்தாங்க, அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள் வந்தாங்க. அப்போ ஒரு 3 கூட்டம் வருது. யாருக்கு விரோதமா? 1வது வசனம் தெளிவாக போட்டிருக்குது. சரியா? ஸோ 3 ஒரு ட்ரூப்புன்னு சொல்லுவாங்க. யோசபாத்துக்கு விரோதமா என்ன வராங்க? எதுக்கு வராங்க? வேற வார்த்தை சொல்லுங்க. சண்டை போட வராங்க. நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம், அந்த காலத்தில் யுத்தம், வார். இன்னைக்கு சொல்லுங்க, நம்மளோட யுத்தம் பண்ணுறதுக்கு 3 பேர் இன்னைக்கும். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களோ, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த போராட்டம் இருக்காது. ரட்சிக்கப்பட்டு உண்மையாக நான் வளரணும், அதுக்கேற்ற மாதிரி நடக்கணுங்கிறவங்களுக்கு அண்ணா 3 பேருண்ணா, 3 காரியம் எதிரியாக இருக்கும். யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அண்ணன் அடிச்சிட்டார் பாருங்க, சூப்பராக அடிச்சிட்டார். அண்ணனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், முடிஞ்சவன கொடுத்தாரு. அண்ணா அவர் சொல்லிட்டாருங்கிறேன், அப்புறம் திருப்பி அவர் சொன்னதான் ரிப்பீட் பண்ணுறீங்க. ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுகிறீங்களே. ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னோன்னே இன்னொரு ஸ்டூடெண்ட் பதில் சொல்லுவான், அதை கேட்டுட்டு அப்படியே. யார் ஒன்று சொன்னது? போன அண்ணன் 3 அழகாக அடிச்சிட்டாரு, ஆனாலும் ரிப்பீட் பண்ணீங்க. சூப்பர். இப்போ சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உலகம், மாம்சம், பிசாஸ். சரியா? இந்த 3 எதிரிகளும் இயேசுவை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு வளரணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களை வளர விடாம விரோதமா வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும்? சாகிற வரைக்கும் வரும். அபிஷேகம் பெற்றவங்களாம் போகாது. அதுவும் நம்மளுடைய கூடவே வருது. எது? இந்த மாம்சம். அடுத்தது நம்ம வாழ்கிற உலகம். இந்த உலகத்தை தான் வாழணும். மாம்சம் இல்லாமல் வாழ முடியுமா? செத்து தான் போகணும். உலகத்தில் இல்லாமல் இருக்க முடியுமா? பவுல் எழுதுறாரு, பொருளாசைக்காரர், விபச்சாரக்காரர், அசுத்தம், இவங்களெல்லாம் விட்டுட்டு போகணும். உலகத்தையே விட்டு போகணுமே. ஏன்னா உலகத்தில் இருக்கவங்க அப்படி தானே இருக்காங்க அப்படிங்கிறார். ஸோ நம்ம இந்த சரீரத்தை தான் வாழணும், இந்த உலகத்தில் தான் வாழணும். 3வது ஆள் யார்? பிசாஸ். இவன் என்ன பண்ணுவான்னா நமக்கு சோதனைகளை கொண்டு வந்து, இவன் 3வது எதிரி, சோதனைகளில் விழ வைப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோதனையில் விழவிடாதபடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ தெரியுதா? ஸோ இதேமாரி. சரியா? இது டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. டைப்பாலஜினா இதை போல. இப்போ 2வது வசனம். சிலர் வந்து யோசபாத்துட்டு வந்து சொல்கிறாங்க, உமக்கு விரோதமாய் எத்தனை ஜனங்கள்? ஹலோ, 2வது வசனத்தை படிங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுகிறீங்க. ஏராளமான ஜனங்கள். ஆமாம், எவ்வளோ ஜனங்கள்? லாட் ஆஃப் பீப்புள். சம்மு கிடையாது, கொஞ்சம் பேர் கிடையாது, a few கிடையாது, ஏராளமான ஜனங்கள். இந்த 3 ட்ரூப்லையும் எண்ணி பார்த்தா அவ்வளவு ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். எங்கேருந்து வராங்கன்னு சொல்லி டீட்டெயில் வந்து இப்போ யோசபாத்துக்கு கொடுக்கப்படுது. யார் வராங்க, எங்கேருந்து வராங்க, எதுக்கு வராங்க. இங்கே பாருங்க, தெளிவாக எதிரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நமக்கு போராட்டம் எப்படி பிசாசாட வரும்? மாமிசத்தில் வர போராட்டம் எப்படி வரும்? கண்ணில் வருமா, இல்லை வாயில் வருமா? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே சரி. அதனால தான் போராயுத வர்க்கத்தில் எல்லா வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்ங்கிறாரு. ஒரு வர்க்கம் இல்லைனாலுமே அவன் அக்னி அஸ்திரத்தை விட்டான்னா, ஹெல்மெட் இல்லைன்னா தலையில் என்ன ஆகும்? ரெட்சைப்புன தலை சீரா இல்லைன்னா அடி. நிறைய பேர் சாகிறது கீழே விழுந்து இந்த பொட்டில் அடிபடுறது, தலையில் அடிபடுறதுனால தான், ஹெல்மெட் போடாமல் போகிறதுனால. அந்த அணிகலனில் ஒருவேளை பெல்ட் இல்லைன்னு வச்சுங்க, சத்தியம்னு மரக்கச்சை இல்லைன்னா போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கலண்டு விழுந்துடும். அவ்வளோதான். அடிச்சான்னு வச்சுங்க, அம்பு. அது எப்படிப்பட்ட அன்பு?
அந்த அம்புல என்ன இருக்கும்? அக்கினி இருக்கும். டாட்ஸ் ஆஃப் ஃபயர்னு போட்டிருக்கு. நீங்க நினைக்கிற வெறும் அம்பு இல்லை. இந்த இந்து புராணங்கள்லாம் வரும் தெரியுமா, நெருப்பு வரும்ல, அதே மாதிரி ஃபயர் பயங்கரமாக வரும். வந்து குத்தாது, எரிச்சிடும். குத்தி ரத்தத்தை வச்சு அப்படியே ரத்தத்தை எரிய வச்சு எரிச்சு சாகடிச்சிடும். எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு. சில பேருக்கு வாய், சிலவங்களுக்கு கண்ணு, சிலவங்களுக்கு காது. உங்களுக்கு தெரியும், டெய்லி ஈவினிங் நான் வாலிபால் விளையாடுறேன். பைபிள் பவன் தெரியுமா, பைபாஸ் ரோடில் ஒரு 5 மணிக்கு வந்தீங்கன்னா பாய்ஸோட விளையாண்டுட்டு இருக்கோம். 2 டீம். ஆப்போனன்ட் டீமில் எவன் பாலை எடுக்க மாட்டான், எவன் வீக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் சொல்லுங்க? பால் எங்கே போவோம்? கரெக்டாக அவனுக்கு தான் போடுவோம். ஏன்? அவன் விட்டுருவானே. ஆப்போசிட் ஆடோடைய பலவீனம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜெயிக்கலாம். இப்போ புரியுதா? அதனால தான் பவுல் எழுதுறாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு. ஆமா, அடிக்கிறாரு தெளிவா. பாஸ்ட் ஒய்ஃப் கொஞ்சம் நல்லா சொல்றீங்க, ரைட். ஆனா அப்படி வசனம் இருக்கு. நமக்கு தெரியாதவைகள் அல்ல. வேணா என்ன அர்த்தம்னா, எனக்கு பிசாசோடைய தந்திரம் நல்லா தெரியும். புரியுதா? யோசபாத்துக்கு வந்த அதே தான். ஐயா அது பழைய ஏற்பாடு இல்லை, அது பழைய ஏற்பாடு நடந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் யூ நீட் டு நோ யுவர் எனிமி. எனிமியோட பலவீனம் எதுன்னு தெரியணும். இப்போ சொல்லுங்க, பிசாசு எதை பார்த்து பயப்படுவான்? பாப்போம் யார் சொல்றீங்க, பாப்போம் யார் சொல்றீங்கன்னு பார்த்தா. வார்த்தையை பார்த்து பயப்படுவான். இன்னொன்று யார் சொன்னது? முழங்கால். யார் சொன்னது? முழங்கால். சூப்பர். ஜபம், வேத வசனம், ஜபம், உபவாசம், ஆராதனை, சபைக்கு வர்றது, இதை பார்த்தா என்ன பண்ணுவான்? பயப்படுவான். மார்ட்டின் லூதர்னு ஒருத்தர் எழுதுறாரு, டெவில் ட்ரெட்ஸ் a singing Christian, worshiping Christian. எப்பயுமே ஆண்டவருடைய நடப்போடு ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கிறவங்களை பார்த்தா பிசாசு டெவில் ட்ரெட்ஸ்னா நடுங்குவான். டெவில் ட்ரெட்ஸ் a singing Christian. எப்பயோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே எழுதினார். அருமையான தேவஜனமே, நல்ல கவனிங்க. அவன் எப்படி நம்மளை தாக்குவான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சரிங்களா? he might caught us unaware. பிடிச்சிடுவான். தாராளமாக இருக்கணும். இப்படி அறிவிச்சோன்னே எங்கேருந்து வராங்க பாருங்க. இதோ அவர்கள் எங்கேதியாவில் ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார் அறிவித்தார்கள். இப்போ இன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகி, உண்மையை சொல்லுங்க, உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்குமே எதிரிகளுடைய யார் யார் எதிரி, எப்படி இப்படி அட்டாக் பண்ணுவான்னு தெரியுமா தெரியாதா? பேசுங்க ஏங்க, சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு எதிரி தெரியுமா? இப்பதானே சொன்னீங்க 3 பேருன்னு. நல்லா தெரியும். நமக்கும் இதே மாதிரி அறிவிப்பு வேதத்திலேருந்து இருக்குது. இந்த காலையில் இன்னும் தூங்கிக்கிட்டு சோம்பேறித்தனமா 7 மணி 8 மணிக்கு எழுந்திரிக்கலாம் கவனிங்க. பிசாசுடைய தந்திரம் அதெல்லாம். அதே மாதிரி சபைக்கு தெரியும், நல்லா சபை நடக்குது, போகணும்னு தெரியும். முடியாத பட்சத்தில் பரவாயில்ல, அதுவும் பிசாசுடைய தந்திரம். நிறைய தந்திரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. யூ நீட் டு நோ த ஸ்கீம்ஸ் ஆஃப் சேட்டன். நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எனக்கு தெரியும். ஏன்னா இத்தனை வருடங்கள் செய்கிறதுனால அவன் எப்படிரா எங்களை அடிக்கிறான்னு பார்க்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடுவோம், நாங்கள் ப்ரியராக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். சரியா? ஆயத்தமாகும். 3வது வசனம், உண்மையை சொல்லுங்கள். யோசபாத் மனுஷன் தானே. இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தோன்னே என்ன ஆகிட்டான்? பயந்துட்டான். வெரி குட். நீங்கள் வசனத்தை படித்து உங்கள் வார்த்தையில் சொல்லுங்கள். என்ன ஆகிட்டான்? உண்மையை சொல்லுங்க. உங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறவங்க கை தூக்குங்க. ஐயா எனக்கு எந்த போராட்டம் பிரச்சனையே வந்ததில்லையா சொல்லுங்க. 2வது, அப்படி வந்து நான் பயந்ததே இல்லையா, கேஷுவலாக கூலாக எடுத்துக்கிட்டேன்யா, நான் எங்கேயா அழுதேன், நான் எங்கேயா பயந்தேன், யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு விரும்புகிறேன். இதுதான் உண்மை. ஏமா பிரச்சனைனா என்ன வரும்? டப்புன்னு பயம் வரும். இதெல்லாம் உண்மை. உடனே பயப்படக்கூடாது. இங்க பாருங்க, நம்மளாம் மனுஷங்க, பயம் வரதான் செய்யும். ஆனா அதை எப்படி டீல் பண்ணணும்னு கத்துக்கணும். சரியா? அந்த பயத்தை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு கத்துக்கணும். பயம் வராதுன்னு சொல்ல வராது. சரியா? பாருங்க, பயந்துட்டான். பயந்தோன்ன அவன் எடுத்த தீர்மானம் பாருங்க, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். இதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில. சரி, இப்ப தனியா போய் ஜெபம் பண்ண வேண்டியதானே? என்ன பண்ணான்? யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஏன்னா he was a king, ராஜா. ஒன்று தெரியுது,
தனியாவும் தேடணும், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கமான் எல்லாரையும் சேர்த்து. இந்த காலத்தில் சொன்னா சபை. அதனாலதான் சபைக்கு வர சொல்றோம். ஏன்? உங்க பிரச்சனைகளை இங்க கொண்டு வாங்க. தனியா உங்க வீட்லயும் உங்க பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுமா, இங்கேயும் வாங்கம்மா, உங்க பிரச்சனை இங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதுக்குன்னே நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சொல்லி ஜெபம் பண்ணு. பர்சனல் பிரேயர் பத்தாது, என்னவும் வேணும், குரூப் பிரேயரும் வேணும். அதனாலதான் ஆன்லைன்ல ஜெபம் வைக்கிறது, பைபிள் ஸ்டடி வைக்க. தெரியுதா ஏன் பண்றாங்கன்னு? தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதோட ஐயோ இல்ல, நோக்கமே எப்படின்னா, பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நம்மளை தனியா சமாளிக்க முடியாது, சேர்ந்து சமாளிக்கும் போது நமக்கு அபிஷேகமும் அந்த ஆவியும் வல்லமையும் அதிகமா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு விறகு எரியும், கொஞ்ச நேரம் தான் எரியும். ஒரு 30 விறகு போடுங்க, நல்லா எரியும், இன்னும் பத்திக்கிட்டே எரியும். அதே தான். அதனாலதான் 2 பேர் படுத்தா சூடு உண்டாகும்னு போட்டிருக்கு. என்னன்னா வல்லமை கிடைக்கும். சரியா? ஸோ அதனால யூதா எங்க உபவாசத்தை குறிவித்தார். ஆமா, உபவாசம் ஜெபம் பண்ண வேண்டியதுதான். எதனா உபவாசம் சொல்லுங்க யாராவது. ஏன் உபவாசத்தை வெரி குட். ஒன்று மாம்சத்தை வெறுக்கணும். பிசாசு உபவாசத்துக்கு பயப்படுவான். இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும். வெரி குட். புதிய ஏற்பாடு அழகா ஒப்புமைப்படுத்தி சொல்றீங்க. வெரி குட். அப்ப சாதா ஜபம் இல்லை, அண்ணா சாதா தோசை இல்லை, ஸ்பெஷல் தோசை மாதிரி. சாதா ஜபம் இல்லை, அதான் சிறப்பு ஜபம். என்ன ஜபம்? உபவாச ஜபம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப தெரியுதா ஏன் சபையில உபவாச ஜபம் வைக்கிறாங்க, இரவு ஜபம் வைக்கிறாங்க? புரியுதுங்களா? ஏன் நீங்க உங்களை தனியா யாராவது இங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது, இங்க யாராவது ஒரு முறை, நான் ஒரு நாள் வேண்டாம், ஏன்னா நிறைய 40-50 வயசை தாண்டிட்டீங்க, சுகர்லாம் இருக்கு. ஒரு முறையாவது, வாரத்தில் ஒரு முறையாவது முடிங்க. ஒரு மீலை, பிரேக்ஃபாஸ்டையோ லஞ்சையோ டின்னரையோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, விட்டுருங்க. எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. விட்டா பத்தாது, அந்த விடுற நேரத்தில் எங்க இருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஊழியத்துக்கு வெளியே ஓடக்கூடாது. நான் இன்னைக்கு உபவாசத்தில் இருக்கிறேன் பிரதர் சொன்னீங்கன்னா அவுட்டு. இந்த இதோட முடிஞ்சிடுச்சு. மூஞ்ச கழுவிட்டு பேசாம அமைதி ஆண்டவரோட நேரம் செலவழிச்சு உங்க பிரச்சனைகளோ போராட்டங்களோ சொல்லணும். ஆண்டவர் ஆராதிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ யோசபாத்து கொடுத்த முக்கியத்துவம் நல்லா இருக்கா இல்லையா? அருமையான, நல்லா ஆரம்பிக்கிறான். உடனே உபவாசத்தை போடு. என்ன அர்த்தம்? எனக்கு பயமா இருக்கு, இந்த கூட்டத்தை என்ன பண்ண முடியாது என்னால். இன்னைக்கும் சொல்றாங்க, உங்க குடும்பத்தில் தேவையா, உங்க சரீரத்தில் பிரச்சனையா, உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதா? கவலையப்படாதீங்க. என்ன பண்ணுங்க, ஒருமுகம் பண்ணி ஆண்டவரை தேடுங்க. தனியா உங்க வீட்டில் தேடுங்க. 2வது சபையா இங்க வந்து தேடுங்கிறேன். இங்க ஜெப நேரம் இருக்கா? ஆராதனை நேரம் இருக்கா? வேத வசனத்தை கேட்கிற நேரம் இருக்கா? கேட்கும் போதே ஜெபத்தோட கேட்கலாம். இதை 10வதுன்னு சொல்லி தனி ஜெபம் வர வைக்கிறாங்க. ஸோ இந்த பிளான் எல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. எவ்ரிதிங் இஸ் பிபிலிக்கல், வேதத்தை சம்பந்தமானது. உடனே யூதா ஜனங்கள் கீழ்ப்படுகிறாங்க பாருங்க. சகாயம் தேட, நல்ல வார்த்தை. சகாயம்னா உதவி தேட தேடினார்கள். யார்கிட்ட உதவி? கர்த்தரிடத்துல. தங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல. உதவி வரும் கண்மலை நோக்கி, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறெடுத்தாங்க. யூதாவுல எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட. ஆஹா, யூதாவுல நிறைய பட்டணங்கள் இருக்கு. எல்லா இடத்துல இருந்தும் டிராவல் பண்ணி எங்க வந்துட்டாங்க? யோசபாத்துக்கிட்ட வந்துட்டாங்க. வந்து என்ன எல்லாம் என்ன பண்றாங்க? கமான், 4வது வசனம், 3வது வசனம், சாரி 4வது வசனத்தில் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். போதுங்க. All have come from their cities to seek the Lord. முதல் அவுட்லைன் முடிஞ்சிருச்சுங்க. சொல்லுங்க, என்ன கத்துக்கிறீங்க? பேசணும், என் செய்தியில பேசணும். யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, ஆண்களும் பேசணும். என்ன கத்துக்கிட்டீங்க இந்த 4 வசனங்கள்ல? கத்துக்கிட்ட ஒரு உண்மை, நமக்கு பிரச்சனை வரும்போது நமக்கு இல்ல, எனக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தரை தேடணும். ஒண்ணு வேற, உபவாசம் பண்ணணும். வேற, சபையோட சேர்ந்து. ஓகே, ஆமா. அதனாலதான் இங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தவங்க தேவையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்ப இந்த சிஸ்டருக்குள்ள தேவை தெரியுமா? இவங்களுக்கு தேவை இருக்கா இல்லைங்களா? இருக்கு.
பாஸ்ட் ஒய்ஃபுக்கு தேவை இருக்கா? உங்களுக்கு தேவை இருக்கா? எல்லாருக்கும், எனக்கும் தேவை இருக்கு. இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. யாருக்கு இல்லை? தயவு செய்து மற்றவங்கள்ட்ட சொல்லி 2 பேரும் கையை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. இல்லையா ஜெப குறிப்பு எழுதி கொடுங்க இங்க. சரிங்களா? நிறைய வழி இருக்குது. சரியா? அதனால நல்ல பாடங்களை கற்றுத்தாரோம். யோசபாத் நல்லா ஆரம்பிக்கிறேன். அதனால என்ன பண்ணக்கூடாது பாப்போம், யார் சொல்றீங்க? என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பயம் என்ன ஆயிரும்? கமான், விசுவாசம். ஹலோ, பயம் என்ன பண்ணும் வாழ்க்கையில? விசுவாசத்தை குலைச்சு அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும், கவலையை கொண்டு வரும். சில விமன்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது லேடிஸ் தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட். நைட்டு ஃபுல்லாக அழுது என் தலைவாணிலாம் எதுக்கு? அட எதுக்குங்கிற, ஏம்மா அதுக்கா தலைவாணி வாங்கின நினைக்கிறதுக்கு? அட ஏம்மா நீ ஒன்று இல்லைப்பா. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுகிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நீங்களே நினைச்சுக்கிட்டு அழுகிற பார்த்தீங்களா? ஐயோ என்னால முடியாது, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன ஒன்றும் இல்லை. இந்த அழுக இருக்கக்கூடாது. அப்படியே ஆண்டவர்கிட்ட டர்ன் பண்ணுங்க. ஆண்டவரை எப்படி ஜெபம் பண்ணான்னு இப்போ பார்க்க போறோம். சரியா? சாரி, ஃபர்ஸ்ட் பீலே போட்டிருக்கேன், ப்ராப்ளம். யாருக்காவது எழுதணும்னு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், பிரச்சனை. ஓகே, பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் வந்திருக்கா? கடந்த காலத்தில் சொல்லுங்கம்மா, வந்திருக்கா? வந்திருக்காமா? எனக்கு வந்திருக்கு. சரி, இப்ப இருக்கா? பிரசன்ட்ல இருக்கா? அது பிரச்சனையா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இருக்கா? எனக்கும் இருக்கு. 3வது, எதிர்காலத்துல இப்படி பயப்படுற மாதிரி பிரச்சனை வருமா? ஹலோ, என்ன வரலாம்? என்ன வரலாம்? வரும். அக்கா அடிக்கிறாங்க பாருங்க, தெளிவா வரும். இங்க வந்துகிட்டு யாராவது தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி உனக்கு இனிமேல் அக்கா தயவுசெய்து நம்பாதக்கா. வசனம் தெளிவா சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அவர் நிமித்தம் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் வரும். ஆனா அதை எப்படி எதிர்கொள்ளுங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? எப்படி எதிர்கொள்றோம் பார்க்கலாமா? 2வது பாயிண்ட், 5லேருந்து வேகமா போலாம், 12 வரைக்கும். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பில யூதா ஜனங்கள் எருசலேமிலே கூடின சபையில நின்று, எல்லாம் எருசலேமை கொண்டாங்க. அந்த காலத்துல எருசலேம்ல தான் என்ன பண்ணோம்? ஆலயம் இருக்கிறதுனால அங்கதான் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் எருசலேமுக்கு நேரா வர முடியலன்னா அதுக்கு நேரா முகத்துக்கு திருப்பி ஜெபம் பண்ணணும். தானியேல் என்ன பண்ணாரு? கரெக்டா ஜன்னலை எதுக்கு நேரா? எருசலேமுக்கு நேரா திருப்பி ஜெபம் பண்ணாரு. சரியா? அது அந்த காலத்துல. இப்ப ஆவியான நமக்குள்ள இருக்கிறாரு. பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால ஜன்னல்லாம் திறக்க வேணாம். ஆமா, இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவை அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இப்ப யார் ஜெபம் பண்றா? யோசபாத் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்றா பாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டாரு. பழைய ஏற்பாட்டுல எங்கள் பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், மோசே, அங்க போயிட்டாரு. இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு அறிவு நல்லா வேணும். இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், குயிஸ் எல்லாம் வைக்கிறாங்க, பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா பேசாம பிரைஸ் அது பேசாம நானே கலந்துக்கலாமான்னு பாக்குறேன். நான் அண்டா நல்லா இருக்க. ரைட், சரி, ஓகே, பாராட்டுறேன். மனுஷன் இந்த வசனம்லாம் சொல்லுவாங்களா? சொன்னாங்களா? நல்ல மனுஷையா, வெரி குட், சந்தோஷம். எடுத்தோன்னு அடிக்கிறார் பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவை. ஏன்? பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ, யூ ஆர் அ காட் ஆஃப் ஹெவன். பூமியில இருக்கிறதெல்லாம் உமக்கு ஒண்ணுமே கிடையாது. நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். என்ன அர்த்தம்? எந்த ராஜ்யத்தை யார் வந்தாலும் அவங்களை ஆளுகிறவங்க தான் நீங்க தான். உம்முடைய கரத்திலே வல்லமை உண்டு, பராக்கிரம் உண்டு. ஆஹா, விசுவாசத்தை எடுத்து விடுறாரு பாருங்க பயத்துல. புரியுதா? அடி எடுத்து ஆண்டவர்கிட்ட வல்லமா பராக்கிரம் இருக்குன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? துதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ராப்ளத்துக்கு இன்னொரு அடுத்த வார்த்தை பிரைஸ். 2வது பி. பிரச்சனை வரும்போது செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறவர்னு சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிக்கணும். இப்ப சொல்லுங்க, பிசாசு எதுக்கு பயப்படுவான்? துதிக்கு பயப்படுவான். ஆண்டவரை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பயப்படுவான். ஆஹா, இவங்க ஆண்டவரை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் சிந்தனையில நான் போக முடியாதே, இல்லைன்னா இவன் சிந்தனையில உள்ள போய் இவளை அழ வைக்கலாமே, நம்பிக்கை இல்லாம அழக வச்சுட்டு இருக்கலாமே, பயந்துட்டு இருக்க வைக்கலாமே. சிந்தனையில நுழைய முடியலப்பா.
இப்போ புரியுதா? இதெல்லாம் தயவு செய்து உங்கள் ஜெபத்தில் ப்ளீஸ் ரிப்பீட் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரேயிங் த பைபிள். உங்கள் வார்த்தை வேணாம், வேதத்தில் இருக்கிற ஜெபத்தை உங்கள் ஜெபமாக மாற்றுங்க. இந்த ஜெபத்தை அப்படியே செய்யலாமா? எங்க எல்லாம் சொல்லுங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அல்லேலூயா. 6வது வசனங்க, பொன்னால எழுதப்படுற கோல்டு லெட்டர்ஸால எழுதப்படுறாங்க. யாரோட எதிர்த்து நிற்க முடியாது? நம்ம என்ன தர பண்ணிடுமோ, என்னால எதிர்த்து நிற்க முடியாது, பயமா இருக்கு. உம்மோட எந்த ராஜ்யத்துல வரட்டும், அம்மோனியர் வரட்டும், மோவாபியர் வரட்டும், எவன் வேணாலும் சுத்தி இருக்க வரட்டும், எல்லாத்தையும் ஆளுகை செய்யறவன் நீங்க. வல்லமை யார்கிட்ட இருக்கு? அவன்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட இருக்க பராக்கிரமம் அவன்கிட்ட இல்ல. அவன்கிட்ட இருக்கிற பராக்கிரமம் வல்லமையெல்லாம் உமக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஜூஜூபி. இப்ப புரியுதா விசுவாசம் என்னன்னு? விசுவாசிக்க ஆண்டவரே விசுவாசிக்கிறான் இல்ல இல்ல, அத நம்பிக்கையா வார்த்தைகளை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்றது. அதனாலதான் எப்பயுமே பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் வாயை திறந்து சொல்றது நல்லது. இந்த மனசுக்குள்ளே கோர்ட்ல போய் நின்று ஜட்ஜி கேட்கிறாரு, சிலர் மனசுக்குள்ளே ஜெபம் பண்றாங்களாம். எங்க என்கிட்ட பேசுங்க பாத்துங்க, மனசுக்குள்ளே பேசுமா, மனசுக்குள்ளே பேசுங்க, உங்களதாம்மா உன்னதாம்மா, மனசுக்குள்ளே பேசுமா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு என்ன தெரியுது? தயவுசெய்து அதான் அவர் தமது வாயை திறந்து மிகுந்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார்னு போட்டிருக்கு. இயேசுவே கண்ணீரோடு நல்ல வாயை திறந்து சொல்லணும். சரிங்களா? சில நேரங்களில் மனசுக்குள்ள வண்டி ஓட்டும் போது ஜெபம் பண்றது தப்புன்னு சொல்ல வரல, பட் ஜெப நேரத்தில் வாயை திறக்கணும். அதே மாதிரி சபையில என்ன பண்ணணும்? கமான், வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணணும். சரியா? பாருங்க, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலருக்கு உண்பதாக. ஆஹா, எங்க போயிட்டாரு? யோசபாத் பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டாரு. ஆதியாகமம் அங்க, யாத்ராகமம் அங்க போயிட்டாரு. யாத்ராகமத்தை கரைச்சு குடிச்சு வச்சிருக்காரு போல. இந்த தேசத்து குடிகளை துரத்து விட்டீங்களா இஸ்ரவேலுக்கு முன்னாக? இதை உங்களுடைய சிநேகிதனாய் ஆபிரகாம் சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? ஏங்க, அவனுக்காக நீங்க செஞ்சு அவனுக்கு சந்ததி கொடுத்தீங்கல்ல. therefore 8வது வசனம், ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதில் உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த தலத்தை கட்டினார்கள். இது எல்லாம் நடந்தது. அப்ப ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது அறிவு நமக்கு வேணும். தயவு செய்து சொல்றேன், யாத்ராகமத்தை ஒழுங்கா ஃபுல்லா படிங்க. யாத்திரை செஞ்சாங்கல்ல, அந்த யாத்திரை செய்யும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தாருங்கிற அறிவும் ஆழமும் நமக்கு இருந்துச்சுன்னா, அதே தேவன் தான், முற்பிதாக்களின் தேவன் தான் யாரு? கமான், என்னுடைய தேவன். பிதாக்களின் தேவன் தான் என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் பிதா, இங்க இயேசு அப்படிலாம் கிடையாது. அதே வல்லமையும் பராக்கிரமும் உள்ள ஆண்டவர். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம், என்ன சொன்னீங்க? இதெல்லாம் வந்தா, தீமைகள்லாம் வந்தா உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குறபடினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சன்னதியில வந்து நின்று எங்கள் இடுக்கன்கிறார் பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிடுங்கள், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். I have heard. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அதை நம்புறேன். எங்களுக்கு பட்டயமோ பஞ்சமோ நியாய தீர்ப்போ எது வந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்க உம்மிடத்துல கூக்கன் இல்லட்டோம்னா, அபயம் விட்டோம்னா, உங்களுடைய கண் திறந்திருக்குது, செவி எப்பயும் திறந்திருக்குது, நோக்கமா இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போதும் இப்ப சொல்லுங்க, பாஸ்ட் எங்க கனெக்ட் பண்றாரு? பிரசன்ட்ல கனெக்ட் பண்றாரு. கவனிச்சீங்களா? இப்போதும், இதோ, இதெல்லாம் பிரசன்ட். இந்த நெரேட்டிவ்லயே வார்த்தையை கவனிங்க. இப்ப சொல்லுங்க, என்ன கத்துக்கிறீங்க? எப்ப போராட்டம், இடுக்கன் பிரச்சனை வந்தாலும், ஆபத்து வந்தாலும், பழச ஆண்டவர் செஞ்ச வல்லமையும் பராக்கிரமத்தையும் சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவரே இப்பயும் அப்ப செஞ்ச அதே ஆண்டவர் இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் போட்டாரு. யார் யார் வராங்கன்னு? மோவாபியர், சேயீர் மலை சீமைகள் வழியாக போக நீ உத்தரவு கொடுக்கவில்லை, நீர் கொடுக்கல அப்பயே. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். ஒண்ணுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை இவங்க ஒண்ணுமே நாசப்படுத்தல. ஏன்? நீங்க இவ்வளவு பாதுகாத்துக்கிட்டீங்க, இப்ப எனக்கு நாசம் வருது. சரியா? அப்ப ஆண்டவர் ஏற்கனவே ரட்சிப்பு கட்டளை இட்டதெல்லாம் நினைச்சு இப்போதும் திருப்பி இப்போதும் இதோ இவர்கள் எங்களுக்கு நன்மையை
நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரே எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட they have come to drive us away. எங்களை துரத்தி விட வந்துட்டாங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, பிரேயர்ல ரெண்டு செய்யணும். ஒன்னு, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு செஞ்ச நன்மையும் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன அற்புதம் செஞ்சாரோ சொல்லிட்டு இப்ப இருக்கிற பிரசன்ட் கண்டிஷனை சொல்லுங்க. பாஸ்டையும் சொல்லுங்க, பிரசன்ட்ல சொல்லுங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. 12, எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு என்ன இல்லை, அதை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன இல்லை எங்களுக்கு? இங்க பாருங்க, பிரேயர் இஸ் அக்செப்டிங் அவர் inability. ஜெபம் என்பது, நல்ல கவனிங்க, நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்வது. இவ்வளவு நேரம் துதிச்சார்ல அண்ணா, துதிச்சுக்கிட்டே முடிச்சாரு அண்ணா? இல்லை என்ன, சில பேர் நினைக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் நிப்பாட்டுங்க, துதிக்கிற நேரத்துல துதிங்க. அதே நேரத்துல நம்முடைய இயலாமை என்ன பண்ணும்? See, prayer is not only praising. ஜெபம் என்பது ஒன்லி துதிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆராதிக்கிறது மாத்திரம் இல்ல, எனக்கு இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்தணும். எனக்கு பயமா இருக்கு, ஏன் சொல்லக்கூடாது? என்கிட்ட என்ன இல்ல, பலன் இல்ல. I don't have strength to face this lot of enemies. முடியல. இயேசு கிறிஸ்து வந்தவங்க எல்லாமே தங்களோட பலவீனத்தை ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு. ஆஹா, என்ன ஜபங்க, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு உண்மையை சொல்லுங்க. உட்காந்துருக்க யாராவது ஒருத்தர் இப்படி ஜோம் பண்ணிருக்கீங்களா உங்க பர்சனலா? ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்லயும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, அதை விட சர்ச்சுக்கு வந்தேன், சர்ச்சு நல்லதான் இருக்கு, ஆனா சர்ச்சில் யாரோ என்ன பண்றாங்க, என்னமோ போட்டு கொடுத்துட்டாங்க, எங்க போனாலும் பிரச்சனை. ஆண்டவரே, என்னால என்ன பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியல, எனக்கு எப்படி ஜெபம் பண்றதுன்னு உண்மையை சொல்லுங்க. யாராவது இப்படி பண்ணிருக்கீங்களா? எனக்கு என்ன ஜெபம் பண்றதுன்னு தெரியல. சில பேர் இப்படிதான் ஜெபம் பண்ணக்கூடாது, அவிசுவாசங்கிறாங்க. யார் சொன்னது? ஏங்க, ஜெபங்கிறது தயவு செய்து புரிஞ்சுங்க. நம்ம அப்பாட்ட புள்ள பேசும்போது புள்ள எல்லாம் சொல்றா பாத்தியா, எனக்கு பயமா இருக்குமா, அம்மா என்னால முடியாதுமா, எனக்கு இந்த எக்ஸாம் நினைச்சா கஷ்டமா இருக்குமா, அதேதான். எப்படி ஜெபம் பண்றேன்னு தெரியல, என்ன பண்றேன்னு தெரியல. எங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, எங்களுக்கு பலன் இல்லை, இன்னொன்னு எங்களுக்கு தெரியவில்லை. அண்டர்லைன் பண்ணுங்க, அருமையான வார்த்தைங்க. எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு தெரியவில்லை. இப்ப புரியுதாமா ஜெபம்னா என்னன்னு? யாராவது எப்ப பார்த்தாலும் ஆராதிக்கணும், இல்லம்மா ஆராதிங்க வேணாங்கள. ஆனா இதே போல பலவீனங்களையும் பயங்களையும் சொல்லுங்க, ஒத்துக்குங்க. நம்ம சாரி கோச்சிக்காதீங்க, நல்லா ஆக்ட் பண்றாங்க. ஆக்டரை விட செம்மையா ஜபத்தில் ஆக்ட் பண்றோம். நீங்க சில ஜபத்தை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சும்மா அப்படியே விக்டோரியஸா பாசிட்டிவாவே இல்லைங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. இன்னொரு பக்கம் உண்மையை சொல்லுங்க, குரூப்லையும் அதை சொல்லணும், காமனா ஜபத்திலையும் சபையிலையும் அப்படி உள்ள ஜபம் வேணும். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், அடிக்கிறார் பப்ளிக்க நெகேமியா ஜெபம் பண்றார். ஐயோ, எல்லாத்துக்கும் முன்னாடி ஜெபம் பண்ணாத, அப்படி யார் சொன்ன? இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் முன்னாடி தான் ஜெபம் பண்றாரு. முடியல. எங்கள் கண்கள் உண்மையே, ஆஹா, எங்கள் கண்கள் உண்மையே. செகண்ட் செஷன் ஓவர், ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. 5-12 பேசாதவங்க பேசுங்க. ஏமா 5-12 வரைக்கும் கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பாடம் சொல்லுங்க. பேசினவங்கள தான் பேசுறீங்க, பேசாதவங்கள ஏமா நானும் தொண்டை தண்ணி போக சாப்பிடாம வந்து ஒரு வார்த்தை சொல்லுமா. 5-12 வரைக்கும் ரெண்டாவது பகுதியில் நீங்க கத்துக்கிட்டது போதும். ஒரு குறிப்பு பிரச்சனை வரும்போது அதான் துதிக்கணும்னா என்னது, அதை எனக்கு தெளிவா சொல்லுங்க. அங்க பாருங்க, துதிக்கிறதுனா சும்மா நல்லவரே சோத்திரம், நல்லவரே, இந்த தெரிஞ்சதையே அரைச்சமாவே போதுமானவரே சோத்திரம், இரக்கமல்ல, அப்படி இல்ல. துதிக்கிறதுனா இப்ப இருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என் வாழ்க்கையிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் பக்தர் வாழ்க்கையிலையும் கிரியை செஞ்சு மாத்தினாரு.
அப்பேற்பட்ட சம்பவங்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி துதிக்கணுமா? துதிக்கிறதுனா கோச்சிக்காதீங்க, 1000 சோத்திரம் கிடையாது. அது 1000 சோத்திரம் பண்ணி யூஸ் பண்ணுங்க வேணாங்களே, அது மந்திரம் மாதிரி ஆயிரும். சோத்திரம் அதுக்கும் நமக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காதுமா. சம்பந்தத்தோட பண்ணுங்க, சம்பந்தப்படுத்தி சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு அறிவு அவ்வளோ அழகா இருக்கு. சரியா? எல்லாத்தையும் எடுத்து சொல்ல. சூப்பர்மா, நல்லா சொன்னீங்க. வேற இயலாமே ஒத்துக்கணும். ஆனா பொதுவா என்ன பண்ண மாட்டோம், அதை ஒத்துக்க மாட்டோம். இயலாமை ஒத்துக்கணும். வேற இன்னும் ஒரே ஒரு குறிப்பு ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன கத்துக்கிட்டீங்க? பேசினவங்க பேசாதீங்க. வேற என்ன செய்யணுங்கிறது தெரியல, என்ன பண்ணிடணும் சொல்லிடுறது. உணர்வுகள், உண்மையான உணர்வுகளை என்ன பண்ணுங்க. ஏங்க பயமா சொல்லுங்க, கலக்கமா சொல்லுங்க, அழுக வருதா சொல்லுங்க. எனக்கு அழுகழுகா வருதா ஆண்டவர் என்ன சொல்லுங்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது, எப்போ பார்த்தாலும் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைங்க ப்ளீஸ். இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்கு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், டேக் எவ்ரிதிங் டு காட் இன் ப்ரேயர். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போங்க. ஆமாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாம். சரியா? 3வது போலாமா? 13 to 19 வேகமா போறோம். யூதா கோத்திரத்தில் எல்லாரும். ஆஹா, யார் யாரு? குழந்தைகள். எங்க அனைவரும் குழந்தைகள். அம்மா அந்த குழந்தை பாருமா, குழந்தைகளாம் வந்துருச்சுமா, குழந்தைகள். இன்னொன்னு ஆஹா, பெண் ஜாதிகள், ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, குமாரர் சன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இப்ப தெரியுதா ஏன் சர்ச்சுக்கு வாங்க அப்படிங்கிறது, எல்லாரும் வாங்கங்கிறது. எல்லாரும் இப்ப கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, யோசபாத்துக்கு விரோதமா வந்ததுக்கு இப்ப யார் யாரெல்லாம் சப்போர்ட்? ஒய்ஃப்ஸ், சில்ட்ரனு, சன்ஸு எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப தெரியுதா? அம்மா ஒன்று சொல்லலாமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரு நிக்கணும் சொல்லுங்க பாப்பா, யார் சொல்றீங்க? சபை. யார் சொன்னது? சபை நிக்கணும். எனக்கு யாருங்க சிஸ்டர்? நீங்க தான். எனக்கு யார் பிரதரு? நீங்க தான். எனக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இல்லை. புரியுதுங்களா? சபை தாங்க, சபையா சேரணும். சரியா? எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற குமாரனாகிய அவன் பெனாயாவுக்கு பிறந்த யகாசியேல், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறார். 14 வசனத்தை பாத்தீங்களா? இப்ப யார் இறங்குறா? தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசி மேல இறங்குறாரு. இப்ப தெரியுதா எப்ப இறங்குறாருன்னு? எப்ப இறங்குறாரு? சபையாய் கூடி வந்து இயலாமையை ஒத்துக்கொள்ளும் போது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஆவியானவருடைய நிறைவு எப்ப கிடைக்கணும்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு, only when I empty God fills. ஒண்ணுமில்லைன்னு ஒத்துக்கிட்டாதான் அவர் நிரப்புவார். சகல கோத்திரத்தாரை எடுத்து யகாசியேல், அண்டர்லைன் பண்ணுங்க, யகாசியேல் அந்த லேவியன் மேல இறங்குது. ஏன்னா அவனும் துதிக்கிறது ஆராதனையில இருக்கான். சகல யூதா கோத்திரத்தாரை, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை எல்லாரையும் கூப்பிடுறான். கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் யாரோடது? ஆஹா, இப்ப தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது பாத்தீங்களா? எப்ப வருது? ஆராதிக்கும் போது. எப்ப வருது? ஜெபிக்கும் போது. எப்ப வருது? பலவீனத்தை சொல்லும் போது. எப்ப வருது? ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும் பொழுது. அல்லேலூயா. அததான் இங்க பிரசங்க மேடையில நாங்க பண்றோம். ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தி சொல்லுகிற வார்த்தைகள். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமா, ஓஹோ ஏங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, நான் பண்ணுவேன்னா நீங்க என்ன பண்ணணும்? போகக்கூடாது தானே? இதுல சில பேர் நீங்கள் சும்மா ஏங்க சும்மா இருங்கன்னா சும்மா உட்காந்துருக்க கூடாதுங்க. அப்படின்னா யாரு என்ன பண்ணிருக்கணும்? யோசபாத்து நீங்கெல்லாம் போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்ல. இப்ப என்ன சொல்றாரு? போங்கிறாரு. கவனிச்சிங்களா? நீங்க போங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க யோசபாத்தா இருந்தீங்களா? இவ்வளோ நேரம் நல்லா தான் போணுச்சு, ஜபம் போணுச்சு, துதிச்சது போச்சு, உங்க எல்லாமே ஒத்துக்கிட்டீங்க, ஆவியானவராங்கிறாரு, எல்லா தீர்க்க தரிசனம் வசனம் வந்துருச்சு. இப்ப விரோதமா போங்கிறாரு. யாருக்கு விரோதமா? அம்மோனிய புத்திரர், மோவா புத்திரர், சம கூட்டம், ஏராளமான கூட்டம். உங்கள்கிட்ட கூட்டம் இல்லை, நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? உண்மையை சொல்லணும். ஏங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்கலாம் வந்துருச்சுங்க. என்னதான் வந்தாலும்
நீங்க செய்யறத சொல்லுங்க. என்னதான் எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்தாலும், நான் துதிச்சாலும், நான் என்னதான் எல்லாரையும் கூட்டி ஜெபம் பண்ணாலும் விரோதமா போங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? போயிருவீங்களா? உண்மையை சொல்லணும். அதான் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கிறேன். உண்மையை சொல்லணும், பிராக்டிக்கலா பேசணும். ஏன் யோசிப்பீங்க? என்னதான் வார்த்தை வந்தாலும், என்னதான் நான் துதிச்சாலும், கவனிங்க, இதுதான் பிரச்சனை நம்ம லைஃப்ல. இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு துதி ஆராதனை பிரச்சனை இல்லை, எல்லாம் பண்ணிடலாம். இப்ப நடைமுறையில இறங்கி கமான் செய்யணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு மீன் கூட கிடைக்காதவனை காலையில் டயர்டாக இருக்கப்ப திருப்பியும் அளத்தில் போடுன்னா போடுறான். ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, வார்த்தை வந்துருச்சு சோத்திர ஆண்டவரே, உட்காந்துருந்தான், எடுத்து போயிட்டானே. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், சில வேளைகளில் ஆண்டவர் சில காரியங்களை ஆபத்தில் போராட்டத்தில் செய்ய சொல்லும் பொழுது தைரியமாக செய்யணும். போயிட்டான் பாருங்க, போங்க. ஆனால் ஆலோசனை, உன் கண்மேல் என் கண்ணை வைத்து வடக்க வேண்டிய வழியை ஆலோசனை சொல்ல பாருங்க. அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். ஆண்டவர் பிளான் போட்டு கொடுக்குறாரு. ஆஹா, அப்போ ஆண்டவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு யோசபாத்தை பற்றி? யோசபாத் ஒருவேளை பயந்தாலும் பயப்படுவான், போங்கன்னு சொல்லிட்டாரு. ஒன்று பண்ணு யோசபாத், கவலைப்படாத, உனக்கு நான் டெக்னிக்கும் சொல்லிடுறேன், பிளான் போட்டு கொடுக்குறேன். அவங்க எங்கே வருவாங்க சரியா? அங்கே பாருங்க, மேட்டு வழியாக வர்றாங்க. நீங்கள் அவர்களை நீ எருவேல் வனாந்தரத்துக்கு போ, அங்கே உள்ள பள்ளத்தாக்கில் கடையாந்தரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். நீங்கள் போங்க, சந்திப்பீங்க. எல்லா பிளானும் போட்டு கொடுக்குறாரு தெளிவாக. நான் உனக்கு போதிப்பேன், ஆலோசனை சொல்வேன், கண்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, நீங்கள் அல்ல, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, நீங்க போக வேண்டிய போங்க. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை உங்களை எப்படி காப்பாத்துறாருன்னு பாருங்க. பயப்படாமலும், திருப்பி திருப்பி இந்த வார்த்தை வருது, பயப்படாம. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசபாத்தும் சரி, ஜனங்களும் சரி, குழந்தைகளும் சரி, ஆண்களும் சரி, அந்த சன்ஸும் சரி, எல்லாரும் பயப்படுறாங்க. ஏங்க கூட்டத்தை பார்த்தா பயப்படாதாங்க? கட்டாயம் பயம் இருக்குங்க. திருப்பி திருப்பி ஆண்டவருடைய வார்த்தை வருது, பயப்படாதீங்க, கலகாதீங்க, நீங்க போங்க, தைரியமா போங்க, நாளைக்கு அவர்கள் எதிராக புறப்படுங்கள். என்னைக்குன்னு சொல்லிட்டாரு பாருங்க. போஸ்ட்போன் பண்ணிடாதீங்க. As I am suffering from fever, I kindly request you to give me 1 month leave only, thanking you. Go tomorrow. ரெடி ஆயிக்க, இன்னைக்கு போயிரு. கர்த்தர் யாரோட உங்களோட இருக்கா? கர்த்தர் உங்களோட இருக்கிறார், போங்க. என்ன தைரியம்! அப்பொழுது யோசபாத் இதுதாங்க திருப்பி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். தரை மட்டும் முகம் குனிந்தான். இதுக்கு பேர் தாங்க ஆராதனை. இதுதாங்க ஆராதனை. சப்மிஷன் டு த பிளான் ஆஃப் காட். என்னதான் இது ஜெஸ்டரை காமிச்சாலும் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தையை நம்பி இன்னொன்னு என்னோட வாரீங்க, எல்லா பிளானும் போட்டு கொடுத்துட்டீங்க, நான் அதன்படியே செய்யறேங்கிறத சரண்டருக்கு தான் அந்த வார்த்தை. சரியா? அதை ஜெஸ்டர்ல காட்டுறான். ஓகே, ஏன் முட்டி போடுறோம்? தாழ்மையை காட்டுறதுக்கு. சரியா? உட்காந்துரும் தாழ்மையை காட்டலாம், பட் சில ஜெஸ்டர்ஸ் தேவை. ஸோ எல்லாரும் பாருங்க, அவன் மாத்திரம் இல்லை, சகல யூதா கோத்திரத்தார் எருசலேமுடைய கர்த்தருக்கு பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும், அவன் முகம் குனிந்து விழுறான், எல்லாரும் தாழ விழுந்தார்கள். கவனிச்சிங்களா? தலைவன் எவ்வழியோ பின்பற்றுவர்கள் அந்த வழிதான். ஆமா, எல்லாரும் விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரனும் கோராயின் புத்திரனும் இருந்த லேவியர் எழுந்திருந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய், உங்களுக்கு தெரியும் லேவியர்கள் இருப்பாங்க துதிக்கிறது, மகா சத்தமிட்டு கம்பீரமாய் துதித்தார்கள். முடிஞ்சிருச்சுங்க. 3வது சொல்லுங்க, என்னாச்சு? துதிச்சாங்க, ஆவியானவர் இறங்கினாரு, வார்த்தைகளை சொல்றாரு, போங்கிறாரு. நீங்க உட்காந்துருங்க, நான் போயிட்டு வரேன். இல்லை இல்லை, நீங்க தான் போகணும், நான் உங்களோட வரேன். வந்துட்டாரு. அதுக்கு என்ன பண்ணிட்டான்? இப்போ இதில் வர்ற பிரச்சனை என்னென்ன? அப்ளிகேஷனில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உட்காருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம், சர்ச்சுக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் நடைமுறையில் ஆமாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவோம்.
இங்கே தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சா தைரியமாக செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, 5 அப்பம் 2 மீன் தாங்கம்மா, அதை கொடுங்கன்னு கொடுத்துட்டாருங்க. இப்போ 5 அப்பம் 2 மீன் உள்ள தட்டில் தானே அங்கே கையை வைக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. கையை வச்சு எடுக்கிறாங்க. எடுத்தா என்ன ஆகுது? அப்படியே இருக்குது, எம்டி ஆகணும். அப்படியே இருக்குது, எடுக்கிறாங்க, அப்படியே இருக்குது. 5 அப்பம் 2 மீன்ல தான் மேலே இருந்தெல்லாம் டப டபன்னு உள்ள, கீழே இருந்தெல்லாம் டப டபன்னு வரல. எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது. ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு சொன்னது யாரு? நீங்களே கொடுங்க. இல்லை, அவர் ஜெபம் பண்ணார், இப்ப கொடுங்க. அவர் அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து பிட்டு ஆண்டவர் இயேசு அப்படி பண்ணார். எடுத்து கொடுக்க சொல்றாரு. உண்மையை சொல்லுங்க, நீங்க கொடுக்குற ஆளா இருந்தா உங்க கையில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 50 பேரா உட்கார வச்சிட்டாங்க. 100 லைனு, 5000 பேருன்னா 100 லைன் 50 பேரை உட்கார வச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட 5 அப்பம் 2 மீனை கொடுத்து கொடுங்கங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? நான் இந்த விளையாட்டுக்கு வரல, வேணா, வெளுத்து எடுத்துருவாங்க, எல்லாம் பசியில் இருக்காங்க. இப்ப புரியுதா? செயல்ல காட்டுறாங்க. இப்ப செயல் தான் நமக்கு முக்கியம். யாக்கோபா தான் சொல்றாரு, உங்க கிரியையில காட்டுங்கன்னு சொல்லி. ஓகே, வேகமா வரலாம். 20ல இருந்து. அதிகாலமே எழுந்திருந்து, நல்ல பிராக்டிஸுங்க. அடுத்த நாள் போங்கன்னு சொன்னாரா? போங்கன்னு சொன்னாரா? எப்ப எழுந்திருக்கிறாங்க? அடுத்த நாள் தானே. அது காலையிலையா, மத்தியானம், சாயந்தரம், நைட்டா? நாளைக்கு சாயந்தரம் போய்க்க. அதிகாலை. இப்ப தெரியுதா இம்பார்ட்டன்ஸ்? தெரியுதா? அதிகாலையில எழுந்துட்டாங்க. அதிகாலமே எழுந்திருந்து தெக்காவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகள். யோசபாத்து நின்று, யூதாவை எரிசனம் கூட கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்போ நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்தி அனுப்புறாரு தலைவர். பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், திருப்பியும் துதிக்கிறார். முன்னாடியும் துதி தான், இப்பையும் துதி தான். சரியா? ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ப்ராப்ளம், பிரேயர், ப்ராமிஸ், பிரைஸ் வந்துகிட்டே இருக்கு. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்தார். வந்தாங்களா? யாரு? அம்மோனு, மோவாபியரு, சேயீர் மலை. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும பண்ணினாலே அவங்களுக்குள்ளேயே வெட்டிட்டு செத்துட்டாங்க. ஆனா இது எப்படிங்க முடியும்? இப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, அம்மோனே புத்திரர். நீங்க அவரை போடுறீங்க, அவர் உங்களை போட்டு தள்ளுகிறார். இப்படி ஆம்புஷ்ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, ஆம்புஷ். அவங்களுக்குள்ளே அவங்க என்ன பண்றாங்க? இப்ப ஆண்டவர் நினைச்சார்னா எதை வேணாலும் செய்யலாம். சிந்தனையில மாத்தலாம், ஆளுகளை மாத்தலாம். அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்குள்ள அடிச்சு எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆஹா, இப்ப என்னன்னா இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. இங்க உட்காந்துட்டு சொல்லாதீங்க, ஐயா என் பிரச்சனை, கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குயா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எங்க பாருங்க. ஆண்டவர் இடைப்பட்டார்னா கமான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவர் எப்படி வேணாலும் சூழ்நிலைய மாத்துவார், ஆட்களை மாத்துவாரு, அவர் செய்வாரு. அவர் எப்படி செய்வாரு எனக்கு தெரியல, ஆனா செய்வார். His plans are mysterious, his ways are mysterious. ரோமர்ல எழுதுறார், அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவர்கள். தேவனுடைய ஞானம், அறிவு அளவிடப்பட முடியாதவைகள், ஆச்சரியமானவைகள். அப்பா, யோபு எழுதுறார், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என்னால கிரகிக்க என்ன கூட முடியாது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் வல்லமையாய். எனக்கு தெரியாது எப்படின்னு, பட் he does it. எனக்கு தெரியாது, ஆனால் அவர் செய்வார். அல்லேலூயா. இந்த காலையில இந்த விசுவாசம் வருவதாக, சபையில இறங்குவதாக, ஆவியானவர் எல்லாருக்கும், ஆண்டவரே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு நீங்க ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆமா, இந்த ஃபார்முலாவை நான் ஃபாலோ பண்ணுவேன். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மாக்கத்தார்கள் பாக்கியவான்கள். அடி பாருங்க, அடிச்சு இப்ப பாருங்க என்ன நடக்குது பாருங்க. எப்படி எனில் 23, அம்மோன் புத்திரர் மோவாபியர் எல்லாம் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்கள் விரோதமாக எழுப்பினார்கள். செயற்குலை அழித்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்கதுமாய் கை கலந்தார்கள். ஒருத்தர் அடிச்சுக்கிறான். யூதா மனுஷன் வந்த இடத்துல உள்ள
கூட்டண்டையில் வந்த போது ஏராளமான கூட்டத்தை திக்கை நோக்கின போது இதோ இவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற எதை கண்டாங்க? ஏங்க யாரை பார்க்கணுங்க? சண்டை போட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கிற ஆளை பார்க்கணும்னு பார்த்தா எல்லாம் செத்து கிடக்குறான். அப்ப உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அதை ஆண்டவர் வாய்க்காம பண்ணுவாரு. கோச்சிக்காதீங்க. சில நேரத்தில் ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சம் உள்ளவரா இருந்தா உங்களுக்கு எதிராக வர்றவங்கள ஆமா வாய் அடைக்க பண்ணுவாரு, இல்லைன்னா மூச்சே நிறுத்திடுவார். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? பட் அதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே உம்முடைய கிரியை நீங்க நடப்பீங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாம் செத்து ஏங்க தோத்து தானங்க ஓடணும். ஏமா அப்படி தானே பிளான் பண்ணி வைக்கணும். ஏமா எவ்வளோ கூட்டம் பிரேத குவியலுங்க, விழுந்து கிடக்கிற பிரேதங்கள், ஒருவரும் தப்பவில்லையா? ஆஹா, அப்ப எவ்வளவு ஏராளமான உங்களுடைய உயிர் எடுத்துட்டாரு. அப்ப நமக்காக வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற ஆவியானவர். புரியுதா? யோசபாத், ஆஹா யோசபாத் பாருங்க, அவனுடைய ஜனங்கள் அவருடைய உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டு போகாது இருந்தது. 3 நாளாக கொள்ளையிட்டார்களாம். It took 3 days to collect. ஆமா, என்ன 3 நாள்னு அவங்களுடைய வெள்ளி பொண்ணு போட்டிருந்தது, அவங்க வச்சிருந்த எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு கலெக்ட் பண்றதுக்கு 3 days ஆச்சாம். படிங்க, அது அவ்வளவு படிங்க 25 கடைசி, அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. பாத்தீங்களா? இப்ப சொல்லுமா, போர் பயந்துட்டு இருந்தவன் இப்ப அவங்கள ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவங்கள்ட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பிளண்டர்ம்பாங்க, கொள்ளையாடின பொருளாக போட்டிருக்குல்ல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு விரோதமா உள்ளவங்களை போட்டு தாக்கிட்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. ஆஹா, ஜெயிச்சா போதும்பா. அப்படி நீ என்ன நினைக்கிற? ஜெயிச்சா போதுன்னு உனக்கு ஜெயமும் தரேன். முடிங்க, உனக்கு ஜெயமும் தரேன். உன் தேவையோ உனக்கு என்னவோ அது அதிகமா. ஏங்க 3 நாள் கொள்ளையிட்ட பொருள் எவ்வளவுங்க? 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி விட மாட்டேதுங்க. முன்னாடி ஆராதனை, நடந்து முடிஞ்சப்பயும் ஆராதனை, இப்பயும் ஆராதனை, ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருக்காங்க. ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் பெராக்கான் பேர் வச்சாங்க. பின்பு கர்த்தர் அவர்களை கலிகூற செய்து எல்லா எருசலேம் ஜனங்கள் முன்னாலே யோசபாத்து மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு, ஆஹா இப்ப எருசலேம் எப்படி வராங்க? மகிழ்ச்சியோட. போனப்ப ஒரு வகையான பயம். ஆனா இப்ப எருசலேம்ல வெறும் மகிழ்ச்சி இல்ல, கொள்ளையாடின பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. தம்புருகளோடு சுரமன்னர்களோடு பூரிகளோடு எருசலேமுக்கு ஆலயத்துக்கு வராங்க. they came back. இப்ப புரியுதா? ஆண்டவர் நன்மை செஞ்சா எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். இங்க வந்து என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லணும், ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கு தான் சாட்சி நேரம் கொடுக்குறாங்க. they came back, they were all grateful to God. அவன் ஆஹா 3 நாள் கொள்ளைய ஷேர் பண்ணி அடிச்சுட்டு போலான்னு போவே இல்லை. எங்க வந்தாங்க? their concentration was not on the properties, plundered properties. பிளண்டர் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல கண்ணு இல்லை. எது மேல கண்ணு? ஆலயத்தின் மேல கண்ணு, கர்த்தருடைய மேல கண்ணு. இது ரொம்ப முக்கியங்க. இந்த சில ஆளுகளுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சோன்னு ஐயோ அது பெச்சா பார்க்கணும், நட்டையா பார்க்கணும். தாழ்மை உள்ளவங்க, உண்மை உள்ளவங்க திருப்பி ஆண்டவரோட தான் வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு துதிக்கிறாங்க. சிறுவன் சத்துர்கள் யுத்தம் பண்ணினான்னு கேள்விப்பட்ட போது அந்தந்த தேசத்து ராஜ்யத்தில் தேவனால் உண்டான எல்லாரும் ஆட்டி போயிட்டாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயங்கரம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தில் யுத்தம் இல்லாத இலைப்பாறுதல் அவனுக்கு கட்டளையில யோசபாத் ராஜ்யம் அமெரிக்கைனா சந்தோஷம், சமாதானம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யோசபாத் ராஜாவானான், அரசாண்டான். 35 வயசுல ராஜாவானான், 25 வருஷம் அரசாண்டான். 35 25 எவ்வளவு? 60 வயசு வரைக்கும். அவனுடைய தாயின் பேர் அசுபால். நல்லா இருக்குதுங்க, செமையா இருக்குதுங்க. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் செமங்க. இதை தாங்க ஃபாலோ பண்ணணும். தயவு செய்து அடுத்த பகுதியை ஃபாலோ பண்ணாதீங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இப்ப என்ன வயசு யோசபாத்துக்கு? 60 வயசான எப்படி இருக்கணும்? ஒழுங்கா மெச்சூர்டா நடந்துக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுமா? வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்ல. எவ்வளவு அனுபவத்தை கடந்து வந்திருப்பான் இந்த மனுஷன். சிம்பிளா சொல்ல போனா, இப்ப யோசபாத்துக்கு பொருள் இருந்துச்சா?
எங்க 3 நாள் கொள்ளையடிச்ச உடமை, ஐயோ பொண்ணு வெள்ளி நிறைய குமிஞ்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு? செல்வம் இருக்கா? இன்னொன்னு என்ன வந்திருக்கும்? பேர் புகழ் வந்திருக்குமா? என்ன சுத்தி உள்ள புறத்தாரெல்லாம் என்ன தெரிஞ்சிச்சு? ஆஹா, யோசபாத் யாரு? செமால்ரான்னு சொல்லி இப்ப ஃபேம் வந்துருச்சு, நேம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, ஃபேம், நேம், வெல்த். ஒன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருக்குள்ள வளரும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய பேரை பிரஸ்தாவப்படுத்தி நமக்கு நல்ல செல்வத்தை கொடுத்தாருன்னா, தயவு செய்து பழச மறந்துடாதீங்க, ஆராதனையை மறந்துடாதீங்க, சபையை மறந்துடாதீங்க, தாழ்மையை மறந்துடாதீங்க, ஆராதனையை மறந்துடாதீங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்துடாதீங்க. அகசியான்னு ஒரு பொல்லாப்பு செய்கிற ராஜாவோட போய் இன்னும் வேணுமா காசு? அங்கே போட்டிருக்கு பாருங்க 35. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாக யோசபாத் பொல்லாப்பு செய்கிற, அகசியாவுடைய அட்ஜெக்டிவே பொல்லாப்பு, ஈவில் கிங். அவனோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான். 35 டேஞ்சர். ஏன்? அவன்கிட்ட போனா இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணங்கள், நானும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த வார்த்தை டப்புன்னு பக்கத்திலே வரும். பண ஆசை. இன்னும் ஃபேமஸ் ஆகணுமா? கண்டவன்ட்டு போய் நல்லா தெரியும் பொல்லாப்பு செய்கிறான். பேட் ஃப்ரெண்ட்ஷிப் கரப்ட்ஸ் குட் கேரக்டர். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர்மா. யாரோட நீங்கள் ஃபெல்லோஷிப் வச்சுருக்கீங்களோ அவங்கள மாதிரி தான் ஆவீங்க. அந்த அம்மா வாயை திறந்து யாரை பார்த்தாலும் திட்டிகிட்டு இருந்துச்சுன்னா, அந்த அம்மாவோட சேர்ற ஆளும் சொல்லுங்க அதே புத்தி தான் வரும். ஆமாம், யாரையாவது பற்றி குத்திக்கிட்டே ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு அந்த அம்மாட்ட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆவி தான் வரும். நீங்கள் யாரோட தோழமை பண்ணுறீங்களோ அந்த ஆவி தான் உங்களுக்கு வரும். இப்போ புரியுதா? நல்ல ஆவி உள்ளவங்க, நல்ல குணங்கள், நல்ல உள்ளவங்களோட சேருங்க. போயிட்டான் அவுட், முடிஞ்சிடுச்சு. எனக்கும் டைம் முடிஞ்சிடுச்சு. தர்ஷீஷுக்கு போகும்போது கப்பல் செய்யறானா, ட்ரேடு. ஆண்டவர் பார்த்தாரு, எங்கடி கப்பல் செய்யற? வாசிங்க 37. நானே வாசிக்கிறேன். விரோதமாக சொல்லி அகசியாவோட கூடு கொண்டபடினால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு தர்ஷீஷுக்கு போகக்கூடாமல் இருந்தது. உடைச்சிட்டார். எதை? கப்பலை உடைச்சிட்டார். இதுக்கு முன்னாடி யார அழிச்சாரு? எதிரிகளெல்லாம் சாகடிச்சு இவனுக்கு இவ்வளவு கொள்ளை உடைமையெல்லாம் கொடுத்து இவ்வளவு செல்வத்தையும் செழிப்பையும் புகழையும் கொடுத்திருந்தா அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம இன்னும் ஆசை யாரை விட்டுச்சு? இந்த தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு அவனை விட்டு போயிட்டாங்கிறார். கண்ணியிலும் மதிகேடிலும் பண ஆசை இருக்கிறாங்க, விழுந்துருவாங்க. கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து பாஸ்டர்கிட்ட கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆவியானவர் எல்லாருடைய என்னோடையும் பேசியிருக்கிறார். எல்லாரும் யார்கிட்டையும் பேச வேணாம். இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த நாளின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்னு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு நேராய் வந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. யோசபாத்தின் வாழ்க்கைக்காய் நன்றி. முதல் வாழ்க்கைக்காய் நன்றி ஆண்டவரே. நானும் ஆண்டவரே போராட்டத்திலே, கலக்கத்திலே, ஆண்டவரே கஷ்டத்திலே, உபத்திரவத்திலே சகாயம் தேட ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, தனியாய் சபையாய் குடும்பமாய் நோக்கி பார்க்க என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவோமா? நீர் செய்த அதிசயங்கள் 1000 ஆண்டவரே. எண்ணற்ற அதிசயங்கள், அற்புதங்களை எண்ணி 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 எப்பொழுதும் சொல்லி 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 ஆண்டவரே துதித்து முன்னேற, நன்றி சொல்லி முன்னேற, என்னோட யுத்தத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சில காரியங்களை நீங்கள் செய்ய சொல்லும்போது அதை நான் தைரியமாய் செய்ய ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. தேவை அவருடையது. அவர் தேவைகளை சந்திக்க சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வல்லமை பராக்கிரமம் அவருடையது. வாயை திறந்து சொல்லுங்க, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவருடைய வார்த்தைகளை சொல்லுங்க. யோசபாத்துடைய ஜெபத்தை சொல்லுங்க. இப்போதும் தேவனே என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே.
பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், தைரியமாக இருங்க. நான் உங்களோட இருக்கேன், நான் உங்களுக்கு முன்னாடி போவேன், எதிரிகளை நான் பார்த்துக்குவேன், பிசாசை நான் பார்த்துக்குவேன், உங்கள் தேவைகளை நான் பார்த்துக்குவேன், உங்களுக்கு விரோதமாக வர எல்லா காரியங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன். போதகர் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, praise the Lord. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பரே ஜீவிய பாதையிலே இயேசுபர, ஆருயிரன்பரே ஜீவிய பாதையிலே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக கர்த்தாவே யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை சிந்திக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசபாத்தினுடைய நாட்களிலே அவருக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் கர்த்தாவே யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படி யோசபாத்துக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் அனைவரும் யுத்தம் பண்ண வந்தபோது எவ்விதமாக அவருக்கு வெற்றி உண்டானது என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அதுபோல தேவ ஜனங்களுக்கு பாவ உலகத்தினாலும் பிசாசினாலும் மாம்சீக காரியங்களினாலும் போராட்டம் உண்டு. ஆனால் எவ்விதமாக அந்த போராட்டத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தது. அப்பொழுது அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருந்தது. கர்த்தாவே, அவர் துதிக்கக்கூடியவராக இருந்தார். அவனமாக நாங்களும் எங்களுக்கு விரோதமாக வருகிற போராட்டங்களிலே ஜெபிக்க வேண்டும், உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும். நாங்கள் உம்முடைய கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும். அப்பொழுது ஜெயம் கர்த்தரால் வரும் என்பதை நீர் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனமாகவே யோசபாத் கர்த்தாவே ஜெபித்தார். உம்முடைய வார்த்தைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டார். உம்மை மகிமைப்படுத்தினார், துதித்தார். உம்முடைய ஜெயத்தை கண்டடையக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதி எவ்விதமாக காணப்பட்டார் என்பதை சிந்திக்கும்போது ஒரு கெட்ட பொல்லாத ராஜாவோடு ஐக்கியப்படக்கூடியவராக இருந்தார். தனக்கு போதுமானது உண்டு என்பதை
கர்த்தாவே அறிந்து அதிலே மனரம்யமாய் இராமல் மென்மேலும் பேராசைக்கும் பொருளாசைக்கும் இடம் கொடுத்து கர்த்தாவே தவறான ஒரு மனிதனோடு பொல்லாப்பு செய்கிற ஒரு ராஜாவோடு அகசியாவோடு அவன் தோழமை கொண்டு செயல்பட ஆரம்பித்த போது அவனுடைய வாழ்க்கை கர்த்தாவே விசுவாச வாழ்க்கை கப்பல் அது உடைவதற்கு ஏதுவாக அல்லேலூயா யோசபாத்தினுடைய பின்னாட்கள் துர்பாக்கியமானதாக காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இந்த தெய்வீக சத்தியத்தை அறிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் தவறான நட்புகளிலே தவறான மனிதர்கள் தவறான பொல்லாப்பு செய்கிறவர்களோடு தங்களுடைய நட்பை வைத்து கொள்ளாமல் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் தவறான ஐக்கியத்திலே காணப்படாமல் தங்களை வேறுபடுத்தி கொண்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பொறுமையோடு தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே கர்த்தாவே ஓடுகிறவர்களாக காணப்பட முடிவாக நித்திய ஜீவனை நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தள்ளும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை முடிவு அப்படியே ஒரு நற்சாட்சியோடு காணப்படுவதற்கு ஏதுவாக அமைந்தது. அவருடைய வாழ்வின் துவக்கம் அறியாமையிலே காணப்பட்டாலும் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் முடிவு சாட்சி வெற்றிகரமாக காணப்பட்டது. அவர் சூளுரைத்தார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று குறிப்பிடுகிறார். அப்படியே கர்த்தாவே யோசபாத்தினுடைய வாழ்வின் துவக்கம் அருமையானதாக இருந்தாலும் இடையே உம்முடைய வெற்றியை கண்டடைந்ததற்கு ஏதுவாக இருந்தாலும் முடிவோ கர்த்தாவே துர்பாக்கியமானதாக காணப்பட்டது. காரணம் தவறான பொல்லாப்பு செய்கிற ராஜாவோடு கூடின ஒரு ஐக்கியம் அது தோல்வி அடைவதற்கு ஏதுவாக அமைந்தது. ஆகவே இந்த நாளிலே செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அல்லேலூயா தங்களுடைய துவக்கம் அற்பமானதாக இருந்தாலும் முடிவோ மகிமையானதாக இருந்தது என்று சாட்சி பகர்வதற்கு ஏதுவாக கர்த்தாவே முடிவு ஆவிக்குரிய பிரகாரமாகவே காணப்பட தெய்வீகரமானதாகவே காணப்பட நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவே காணப்பட எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்தவான்களோடும் இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு நீர் விளங்க பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாம் நீதிமான்களுடைய வழிகளாகவே காணப்பட தேவாவியானவர் தாமே கிருபை செய்தள்ளும். செய்தி கொடுத்த அருமையான ஊழியருக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா கொடுத்திருக்கிற எல்லா தெய்வீக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அந்த கிருபையிலே பெருகட்டும். அநேக ஆத்துமாக்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக நீர் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும். அல்லேலூயா செய்தி கேட்ட உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா நாங்கள் வந்தது நல்லது. அல்லேலூயா எங்களுடைய பாதை செம்மையானதாய் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தொடர்ந்து கர்த்தாவே கிறிஸ்துவையே தங்களுடைய வாழ்க்கையிலே கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து அவருடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றுகிறவர்களாக காணப்பட நீர் விரும்புகிற மனத்தாழ்மையோடும் தூய்மையோடும் வாழ தேவாவியானவர் தாமே கிருபை செய்தாலும். தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிற தேவன், பெருமையுள்ளோருக்கு எதிர்த்து நிற்கிற தேவன். அப்படியே தாழ்மையுள்ள உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் கர்த்தாவே தெய்வீக கிருபை வரங்களோடு மக்க ஆசீர்வாதமாக உடைய நாம மகிமைக்கென்றே ஜீவிக்க தேவன் தாமே ஆசீர்வதித்தள்ளும், அனுகிரகம் செய்தள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் என்றாலும் தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களாக, தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளின்படி செயல்படுகிறவர்களாக, ஜெயமோ கர்த்தரால் வந்தது என்கிற சாட்சியோடு வாழ தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்து பொல்லாத எந்த ஆலோசனைகளின்படியும் நடவாமல், பொல்லாத எந்த மனிதர்களோடும் உங்களுடைய ஐக்கியத்தை வைத்து கொள்ளாதபடி தேவன்தாமே எப்பொழுதும் தெய்வீக சிந்தனைகளோடு வாழும்படியாக தேவன்தாமே கிருபை செய்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களுடைய முடிவு மகிமையானதாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்வாராக. ஆமீன்.